ஹே பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நாம இன்னைக்கு யோங்மீன்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். ஏன்னா ஜெமினோட பர்த்டே இல்லையா, ஸோ அதனால தான் ஒன் ஷாட்டோட வந்துட்டேன். ஓகேடா, ஜெமினுக்கு மட்டும் ஒரு விஷ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஜமன், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ இதே மாதிரி லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. நாங்கள் எல்லோரும் உன் கூட எப்பயுமே இருக்கோம். நாங்கள் இருக்கோமோ இல்லையோ, யூங்கி உன் கூட எப்பயுமே இருப்பான். நீ எப்பயுமே இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சிஸ்டராக இது ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான். ரொம்ப டயட்டை மெயின்டைன் பண்ணாத. நீ ஆல்ரெடி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்க. நாங்கள் பார்த்து பார்த்து உன்னை ரசிக்கிறோமோ இல்லையோ, இவங்கி உன்னை இன்ச் பை இன்ச்சாக பார்த்து ரசிச்சுட்டே தான் இருப்பார். ஓகேவா? ஒன் செகண்ட். ஜமன், யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ இதே மாதிரி லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அதுவும் உனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச பர்சன் கூட உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகணும்னு சொல்லிட்டு நான் காட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேடா, ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போவே சொல்லிடுறேன், பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறது இப்போது 2 நாளைக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா புரட்டாசி இன்னும் முடியல. ஸோ அதனால் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரேடியாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகேடா. ஓகேடா, ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா ஒரு குட்டியாக ஒரு ஒன்லைன் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜிம்மனை பற்றி சொல்லிடுறேன். நம்ம ஜிம்மன் ஒரு ட்ராமா ஆக்டர், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டரும் கூட, ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டரும் கூட. அவருடைய ஃபேமிலி பற்றி சொல்லணும் அப்படின்னா, அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன், அம்மா ஒரு பிஸ்னஸ் உமன். பயங்கர ரிச்சான ஒரு ஃபேமிலியில் தான் பிறந்தவர் ஜிம்மன். ஜிம்மனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சரி, ஜிம்மன் இந்த மாதிரி ட்ராமா ஆக்டராக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது தான் நினைப்பாங்க. பட் ஜிம்மனை பொறுத்த வரைக்கும் இல்லை, என்னால் முடியாது, எனக்கு பிடிச்சதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு ட்ராமா ஆக்டராக தான் இருக்கார். ரொம்ப ரிச்சான ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ராமா ஆக்டரும் கூட ஜிம்மன். இது வரைக்கும் போதுண்டா, மீதியெல்லாம் ஸ்டோரி போக போக பார்க்கலாம். இப்போ அப்படியே நம்ம யூங்கி சைடு தான் போகிறோம். யூங்கி வந்து ரொம்ப சைலண்ட்டான ஒரு பர்சன். அவருக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ரொம்ப மிடில் கிளாஸ் தான். யூங்கி வந்து ஒரு கேஃபெட்டேரியாவில் வேலை பார்த்துட்ருக்காரு. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த கேஃபெட்டேரியாவில் தான் இருப்பார். அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். பெருசாக எதையுமே எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டார். அவர் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பார். யூங்கிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் பேர் லின். அவர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் அவர் கூடவே இருக்கார். இது வரைக்கும் போதுண்டா, மீதியெல்லாம் ஸ்டோரி போக போக பார்க்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் கெஃபெட்டேரியா தான் காமிக்கிறோம். சுகா அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக ஒரு குட்டி ஸ்மைலோட ஒரு கேக்கை அவ்வளோ அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ லின் தான், டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, இதுக்கு நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன், எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்கேன், வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன். ஏய், கேக்கு தானடா பண்ணுற, இதுக்கேண்டா இப்படி கத்துற? ஓ, சொதப்பிட்டேன், இங்கே பாரு. ஏண்டா இத்தனோண்டு இந்த பக்கம் வந்ததுக்கு இது கற்றுற? சரி முடிச்சிட்டியா? அந்த ஆள் வர அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று நைட்டே ஆர்டர் கொடுத்தாரு, இப்போ வரைக்கும் முடிக்கலையான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. முடிச்சிட்டேன் அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு, நேம் மட்டும் எழுதிக்கிறேன். ஏண்டா அந்த சொட்ட தலையனுக்கு நேம் எல்லாம் ஒரு ஏடா அப்படியே குர்ரா தூக்கிட்டு போயிடுவான். ஏய், நம்ம பண்ணுறது நமக்கு பிடிச்சி போய் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது அதை ஏன் இப்படியெல்லாம் சொதப்பி பண்ணணும்? நமக்கும் பிடிச்சிருக்கணும், பார்க்கவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும், புரியுதா? இவன் ஒருத்தன் நசன்னுட்டு. சரி முடிச்சிட்டியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறா. ஏய், அந்தளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கான்டா. வெயிட் பண்ணு. கேக் அழகாக வேணுமா வேணாமா? வெயிட் பண்ண சொல்லு. புரியுதா? அந்த ஆள் ஆர்டர் கொடுத்ததும் ரொம்ப லேட்டு. தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது சுகா அந்த கேக்கையும் முடிச்சிடுறான். ஏய், எங்கே தூக்கிட்டு போகிற? ஒரு நிமிஷம் இரு. என்னடா ஆச்சு? இருடா, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். இவனுக்கு இதே வேலையாக போச்சு, எடுத்து தோலா. அந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்கான். டீ, எத்தனை ஃபோட்டோட எடுப்பேன்? ஒரு நிமிஷம் இருடா.
ஆ இப்போ ஃபோட்டோ எடுத்துட்டேன், கிளம்பு எடுத்துகிட்டு போ. ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லிண்டா அந்த கேக்கை எடுத்துகிட்டு வெளில போகிறாரு. சுகா அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அழகாக இருக்குல்ல ம், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை ஒரு பர்சனுக்கு அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு இன்னைக்கு நான் புதுசாக ட்ரை பண்ணேன் இந்த கேக், நல்லா இருக்கா? ம் உனக்கு பிடிச்சிருக்கா? புதுசாக ஒரு டிசைன் மேக் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டு அங்கேருந்து மெசேஜ் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போது லிண்டா, டேய் என்னடா பண்ணுற, ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சிட்ருக்க? ஆ என்னடா, என்னத்தடா அப்படி பார்த்து பார்த்து சிரிச்சிட்ருக்க? அங்கேருந்து எந்த ஒரு ரிப்ளே வராதுன்னு உனக்கே நல்லா தெரியும், அப்படி ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை வரும், நீ பேசாமல் போறியா? எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு போடா அந்த பக்கம். ஏய் ஏன்டா அப்படி இருக்க? ஆ நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆ காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறேன். அங்கேருந்து ஒரு மெசேஜ் ஒன்றாவது உன்கிட்ட வருதா? டபுள் டிக் வருது, பார்க்குறாருன்னு தெரியுதுல்ல, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது ரிப்ளை பண்ணணுன்னு தோணல உனக்கு? ஆ சொல்லு. நீ சும்மா சும்மா அதையே சொல்லிகிட்டு இருக்காத. பண்ணணுன்னு தோணல, அப்படி இல்லைன்னா பிஸியாக இருப்பார்ல. ம் அவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியுது. அவனை பற்றி பேசக்கூடாது, உடனே சொம்பு தூக்கிட்டு வந்துடுவியே. வா வெளில போகலாம், வெளில யாரும் இல்லை. ஏன்டா நீ போடா, நான் வரேன். ஏன் அந்த ஃபோனையே வெறிக்க வெறிக்க பார்க்க போறியா? இல்லை நானும் நீயும் பேசினது அல்லதையும் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க போறியா? அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எப்பா சாமி ஆச்சரியமாக இருக்குது, எல்லாத்தையும் சொல்லுவேன் இதையுமா சொல்லலை? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. வந்து தொலைடா, வெளியில் கஸ்டமர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஓனர் வந்தால் கழுவி கழுவி ஊற்றுவான். சரி வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி க்யூட்டாக பார்க்குறான், அந்த மொபைல் ஃபோனே பார்க்குறான். அங்கேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துடாதா அப்படின்ற மாதிரியே பார்க்குறான். அது ப்ளூ டிக் ஆகுது. ப்ளூ டிக் ஆகிடுச்சு. ஏன்டா ஒரு மெசேஜ் பண்ணணுன்னு உனக்கு தோணலையா? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் மட்டும்தான் பைத்தியக்கார மாதிரி உன்னையே நினச்சிட்ருக்கேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இதோ இந்த லென்ஸ் சொல்லிட்டு போனானே எல்லாத்தையும் நான் உன்கிட்ட ஒப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ ஒன்று கூட என்கிட்ட சொல்கிறது இல்லைல்ல. என்ன பண்ணுறனும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எதோ பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உனக்கு அது புரியுதா இல்லையா? இல்லை புரியாத மாதிரி இருக்கியா? இல்லை நான் மட்டும்தான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னா? நான் மிஸ் பண்ண அளவுக்கு நீ என்னை மிஸ் பண்ணலையா? என்னை பற்றி யோசிப்பியா? என்னை பற்றி அட்லீஸ்ட் தூங்கும்போது அது ஒரு செகண்ட் என்னை யோசிச்சு பார்ப்பியா? ஆனால் இங்கே பாரு, நான் உன்னை பற்றியே நினச்சிட்ருக்கேன். காலையில் எந்திரிக்கும் போதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் உன்னை பற்றி மட்டும் நான் யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்டியா, எங்கே இருக்க, உனக்கு இப்போ ஓகேவா, உன் ஹெல்த் எப்படி இருக்கு, எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். என்னை பற்றி யோசிச்சதை விட நான் உன்னை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் என்னை பற்றி நீ ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லைல்ல. என்கிட்ட பேசி 1 இயர் ஆகுது. இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. ஆனால் நான் பண்ணுறது எல்லாத்தையும் நீ பார்க்குற. இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுற? எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது, அது ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே அவனுடைய மொபைல் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது லென்தா, டேய் டேய் என்ன லென், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. எதுக்குடா அழுகிற? ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் எனக்கு என்னமோ நீ தான் அவனை நினச்சிட்டு இருக்கணும்னு தோணுது. அவன் உன் அளவுக்கு அவனை லவ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுதுடா. யோசிச்சு பாரு, எவனாச்சும் 1 இயர் வரைக்கும் தான் லவ் பண்ணுற பையன்கிட்ட பேசாமல் இருப்பாங்களா? சொல்லு.
அவன் இருக்கான்டா. உன்னை பற்றி யோசிச்சானா? யோசிச்சிருந்தா ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பானா? சொல்லு. ஒரு மெசேஜ் கூட அவன் கிட்டேருந்து வரலையே. இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? லென், இதை பாரு. எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். புரியுதா? ம் அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான். அதனால தான் என்னை பற்றி யோசிக்க முடியல. என்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லை. மற்றபடி அவன் என்னை பற்றி நினைக்காமலாம் இல்லை. நான் எந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணுறேனோ அதே மாதிரி அவனும் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீ இதெல்லாம் சரிடா எப்பா சாமி. ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணி நிற்க போகிற அன்னைக்கு இருக்கு. அப்படி மட்டும் ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ, அவன் சாவு என் கையில் தான். டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க? ஆமாம் பின்ன, நானும் பார்த்துட்டே இருக்கேன். 1 இயரை நீ இப்படி தான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. உன்னை பற்றி ஒரு தடவை அதை யோசிச்சானா? யோசிச்சிருந்தா ஒரு மெசேஜ். சரி, நேரில் தான் வந்து பார்க்க முடியல, கால் பண்ண முடியல, ரொம்ப பிஸியாகவே இருக்காரு. ஒரு மெசேஜ் பண்ணுறதுல என்னடா இருப்போது? எவ்வளோ நேரம் ஆகும்? சரிடா கத்தாத. எரிச்சல் மாதிரி கிளப்பிட்டு இருக்கா. இன்னொரு வாட்டி அவனை நினச்சி ஏதாவது அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, டென்ஷன் ஆகிடுவான் பார்த்துக்கோ. சரி சரி கோவப்படாத. நான் உனக்கு ஃபுட் வாங்கி தரேன். ஆமாம் கிழிச்ச. இது வரைக்கும் ஒரு கப் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது கிடையாது. சோறு வாங்கி தரானா? அச்சி வாடா. ஏன் இப்படிலாம் திட்டுறா? வாங்கி தரேன் இன்னைக்கு. ஆமாம்மா வாங்கி தந்துட்டு தான் வேலை பார்ப்பேன். நிஜமா நான் வாங்கி தரேன்டா. என்ன அதிசயமாக இருக்குது? என்னடா வாங்கி தர? என்ன விஷயம் சொல்லு. அவன் கால் பண்ண வாய்ப்பே கிடையாது. என்ன டபுள் டிக் விழுந்ததுக்கா? அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் மெசேஜ் ஏதாவது வந்ததானே? வரலையே. அப்புறம் என்ன எனக்கு இன்றைக்கி சோறு வாங்கி தரேன்ற? என்ன ரீசன் சொல்லு. ஏதாவது சில்லியாக வச்சுருப்பிய? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் இன்றைக்கி தான் அவனுக்கான ஒரு கெரியரை சூஸ் பண்ணடே. எதுக்கு என்ன இப்படி பார்த்து முறைக்கிற? இந்த மயிருக்காக தான் எனக்கு சோறு வாங்கி தரேன்ற? அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் சரி வா, எதுக்கு இப்படி முறைக்கிற? என்ன இன்னைக்கு வாங்கி தரேன் சரியா? கண்டிப்பாக வாங்கி தரேன். எனக்கு அப்படிப்பட்ட சோறே எனக்கு தேவையில்லை. வேணாமா? சிக்கன் லாலிபாப் வாங்கி தரலான் இருந்தேன். வித் மீன் ஃப்ரையோட. பிரியாணி உனக்கு வேணுமா வேணாமா? வேணும், வாங்கி கொடு சரியா? பைத்தியக்காரனே, வாடா வாங்கி தரேன். டேய் என்ன சொல்ல? உனக்கு வலிக்கலையா? எதுக்கு? இல்லை, நீ மட்டும்தான் அவனை பற்றி நினச்சிட்டே இருக்க. அவனை பற்றி யோசிக்காத ஒரு செகண்ட் கூட இல்லை. என்கிட்ட அவனை பற்றி பேசாத ஒரு நிமிஷம் கூட கிடையாது. அவனை பற்றி பேசிக்கிட்டே இருக்க. எனக்கே காண்டாகுது. என்னை காண்டேத்துற அளவுக்கு பேசுகிற அவனை பற்றி. உனக்கு கஷ்டமாகவே இல்லையா? ஏய், இப்போ தானே அதை பற்றி பேச வேணான்னு சொன்னேன். அப்புறம் ஏன் மறுபடியும் அதை பற்றி பேசுகிற? என்ன கன்றாவியோ, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சுகா அப்பப்போ அவனுடைய மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குறான். அங்கேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கா, ஒரு மெசேஜ் வராதா, எப்படி இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்றத, ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வராதா அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே தான் டேஸஸ் போகுது. சுகா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணா, இன்றைக்கி புதுசாக என்ன ட்ரை பண்ணா அப்படின்றது எல்லாத்தையும் அந்த மெசேஜ் மூலயமா எல்லாத்தையுமே சொல்லிடுவான். இன்றைக்கி இது சாப்பிட்டேன், இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டு போனேன் அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த டெக்ஸ்ட் மூலயமா சென்ட் பண்ணுவான். அங்கேருந்து டபுள் டிக் மட்டும்தான் வரும். சுகாக்கு அதுவே ஹாப்பியாக இருக்கும். அவன் பார்த்துட்டான் அப்படின்றது அதுவே அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். இப்படியே தான் டேஸஸ் போயிட்டுருக்கும். ஃபைன் டே நம்ம சுகா தான். லின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நைட் ஒரு 11:30 இருக்கும். சுகா தூங்காமல் அவனுடைய மொபைல் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கால் பண்ணலாமா வேணாமா,
கால் பண்ணலாமா, கால் பண்ணா எடுப்பானா அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கான். லின் அப்படியே முழிச்சு பார்க்குறான். டேய், என்னடா பண்ணுற இந்த டைமில் தூங்காம? இல்லை, கால் பண்ணலாமான்னு யோசித்தேன். ஆனால் கால் பண்ண பயமாக இருக்குது. கால் பண்ணா எடுப்பானா இல்லை திட்டிடுவானா? தெரியுதல்ல, மூடிட்டு படுத்து தூங்கு, காலையில் வேலை இருக்குது. எரிச்சல் மைல் பண்ணாத. டேய் சொல்லுடா, நான் கால் பண்ணவே வேணாமா? டேய், நீ கால் பண்ணால் மட்டும் அவன் எடுத்துட போகிறானாடா? இல்லை இல்லை, அப்புறம் பேசாமல் படேன்டா, எரிச்சல் பண்ணாதடா. டேய் சொல்லுடா, அவன் சாப்பிட்ருப்பானா? டேய் சத்தியமாக நீ எல்லாம் மனுஷனாடா? நைட்டு 11 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்ருப்பானா, தூங்கியிருப்பானா, சுச்சா போயிருப்பானான்னு கேட்டுட்ருக்க. இந்த டைமில் அவன் சாப்பிட்ருக்க மாட்டானா? இல்லை, அவன் பிஸியாக இருந்தான்னா, சாப்பிட்லன்னா என்ன பண்ணுறது? நீ சமைச்சு வச்சுருக்கியே ஒரு சமையல், அதை டிஃபன் பாக்ஸில் போட்டு தரேன், தூக்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரியா? இதை விட ஊட்டி விட்டு வரியா? நல்லாயிருக்கும். ஏன்டா திட்டுற? பேசாமல் படுத்துரு, எரிச்சல் கிளப்பாத அப்படின்னு சொல்லிட்டு லிண்டா பயங்கரமாக கத்துறான். போடா, எப்போ பார்த்தாலும் உனக்கு என்னை திட்டுறதே உனக்கு வேலையாக வச்சுருக்க. நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு அப்படி இருக்குது, பேசாமல் படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் இழுத்து போத்தி தூங்குறான். இப்போது சுகா தான் கொஞ்ச நேரம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் உருண்டு உருண்டு படுத்துட்ருக்கான். அவனுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. அவன் அப்படியே மேலே பார்க்குறான். அழகாக இருக்குது ஃபுல் மூன், அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பேரும் டெரஸில் தான் படுத்திருப்பாங்க. ஃபுல் மூன் அவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்தில் குட்டி குட்டி ஸ்டார்ஸு, ஒரு ஸ்டார் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. அவன் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டே இருந்துட்டு அவன் ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, எப்படா என்கிட்ட வருவ? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உனக்கு அது புரியுதா இல்லையா? ஏன் நீ எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? உனக்கு கஷ்டமாகவே இல்லையா? சொல்லு அப்படின்ற மாதிரி க்யூட்டாக அந்த மூன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். லின் அப்படியே முழிச்சு பார்க்குறான். இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அவனுடைய பில்லவை அவனுடைய 2 இயர்ஸ்க்கு அப்படியே அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணி அப்படியே குப்பரடிச்சு தூங்குறான். நீ தானே அந்த மூன், அது பக்கத்தில் இருக்க ஸ்டார் நான். நீ எவ்வளோ அழகாக இருக்க. பக்கத்தில் பாரு, குட்டியாக ஒரு ஸ்டார், ரொம்ப தூரத்தில். நீயும் நானும் இப்படி தானே இருக்கோம். எப்போ என்கிட்ட வருவ? நான் உன் மடியில் படுத்து தூங்கணும் போல இருக்கு. உன் மடியில் படுத்து தூங்கி 1 year ஆச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னோட ஸ்மெல், நீ பேசுறது, நீ என்னை பார்த்துக்கிறது, இது எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்போ என்கிட்ட வருவியா? இல்லை, என்னை மறந்துட்டியா? என்னை விட்டுற மாட்டல்ல? என்கிட்ட விட்டுற மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க. மறந்துட மாட்டல்ல? ஒரு மெசேஜாவது பண்ணலாம்ல? ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே அந்த மூனை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். பக்கத்தில் அந்த குட்டி ஸ்டார் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இப்படியே அந்த மூனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே தான் 1 week பாஸ் ஆகுது. சுகா அந்த கேஃபிட்டேரியாவில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துருக்கான். லிண்டா, இதுக்கு தாண்டா சொன்னேன், படித்து சொன்னேன், என் பேச்சு எங்கேயாவது கேட்டியா? இப்போ பாரு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். இல்லை, அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், இதெல்லாம் ஜஸ்ட் ரூமர் மட்டும்தான். அவன் அப்படி பண்ண மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம்
ஃபேக் நியூஸ். நிச்சயமா இருக்கியா? டேய், இதெல்லாம் உனக்கே பைத்தியக்காரத்தனமா இல்ல? ஆ? லென், அவன் நிஜமாலுமே என்னை ஏமாத்திட்டானா? ஆ? இவ்வளோ நாளா ஏ ஏமாந்துருக்கனா? ஆ? இல்லை, அவன் அப்படி பண்ண மாட்டான். அவனுக்கு என்னை விட்டா வேற எதுவுமே தெரியாது. இல்லை, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். டேய் பாரு, இது பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? ஆ? இப்போ கூடவா நீ நம்ப மாட்ட? இல்லை, அவனா வந்து என்கிட்ட சொல்கிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். சரி, இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கல்ல, ஒரு ஃபோனுக்காவது ஆ உன்னோட ஒரு காலுக்காவது ரெஸ்பான்ஸ் பண்ணானா? இல்லைல்ல. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, அவன் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டான். உன் லைஃப்பை விட்டு மொத்தமாக போயிட்டான். ஆனால் நீ இதே இடத்துல உட்காந்துட்ருக்க. லின், அப்படிலாம் சொல்லாத லின். எனக்கு அவனை தவிர வேறு எதுவுமே தெரியாது லின். எல்லாமே அவன் மட்டும்தானே இருக்கேன். எனக்கு அவனை தவிர வேறு எதுவுமே தெரியாது லின். அப்படிலாம் பேசாத சுகா. உனக்கு புரியுதா இல்லையாடா? ஏமாந்துட்டடா. அவனை ஏமாத்திட்டான். உன்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான்டா. இது தெரியாம 1 இயரா அவனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டேல இதெல்லாம் பண்ணேன். இந்த கேக்கை இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணேன். எல்லாத்தையுமே நீ மட்டும்தான்டா ஞாபகம் வச்சிருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லவ் பண்ண 5 இயர்ஸில் எல்லா டேவும் நீ மட்டும்தான் ஞாபகம் வச்சிருந்து அவனுக்கு விஷ் பண்ணியிருக்க. அவன் ஒரு வாட்டியாவது உன்கிட்ட வந்து விஷ் பண்ணியிருக்கானா? சொல்லு. இருக்காது, அப்படிலாம் இருக்காது. அவன் அவன் எனக்கு மட்டும்தான்டா. நீ ஏதோ உளறிக்கிட்டு இருக்க. யாருடா உளர்றது? நீ தாண்டா பைத்தியம் பிடிச்சி போயிருக்க. அவன் மேலே பைத்தியமாக இருக்க. ஆனால் அவன் சந்தோஷமாக தான் இருக்கான். பாரு, எவ்வளோ க்ளோஸாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்கன்னு. டே, சும்மா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? இதோட விட்டுரு. எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். அவன் அப்படியெல்லாம் என்னை விட்டுட்டு போக மாட்டான். எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். நீ தான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி உளறிக்கிட்டு இருக்க. எது? நானா? ஆ? நானா? நீ தாண்டா பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்ல, உனக்கு வலிக்கலை? அவன் இவ்வளோ க்ளோஸ் அவன் கூட நின்றுட்டு இருக்கும்போது உனக்கு வலிக்கலை? இல்லை, எனக்கு தப்பாக தெரியல. தப்பாக தெரியல. இன்னும் எவ்வளோ நாளைக்கிட்ட உள்ளே வச்சுப்ப? அழுது தொலைஞ்சிரு. அழுது தொலை. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஏமாந்துட்டேனா? நான் ஏமாந்துட்டேனா லின்? ஏன் அப்பவே சொல்லவல்ல? இது வேணாண்டா, நம்ம தகுதிக்கு மீறினது நான் சொன்னல. எனக்கு அப்போ புரியல, இப்பதான் புரியுது. அவன் என் தகுதிக்கு மீறி நான் ஆசைப்பட்டிருக்கல்ல. சுகா, சுகா, முடியலடா, வலிக்குதுடா. அவன் ஏன் என்னை ஏமாத்தினா? அவனையே தானே நான் உலகமா நினைச்சிட்டு இருந்தேன். என் உலகம் எல்லாமே அவன் மட்டும்தான் நினைச்சான். ஆனால் எனக்கு எப்படி அவனுக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு? என்னை எப்படி அவனுக்கு ஏமாத்தணும்னு தோணுச்சு? சிவா, சிவா, என்னதுடா அப்படி அழுகிற? என்னால் முடியலடா. அவங்க பாரு எவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு ஃபோட்டோஸ்க்கெல்லாம் போஸ் கொடுத்துருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண நாள். ஆனா இன்னைக்கு
எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுப்பான்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கான்ல எனக்கு. டேய் டேய், ஏன்டா இப்படிலாம் அழுகுற? என்னால் முடியலடா. நானும் மனுஷன் தானே. ஏன் எனக்கு மட்டும் இல்லை இப்படி நடக்குது? அவனை 5 இயர்ஸா அப்படி லவ் பண்ண, பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ண. அவன் மட்டும்தான் எல்லாமே நம்பின. கடைசியில் என்னை விட்டுட்டு போயிட்டான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாட்டுக்கு அப்படி தேம்பி தேம்பி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. லெந்தா அவனை அவ்வளோ அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறான். கம்ஃபர்ட் பண்ணிட்டு சரி விடு, பார்த்துக்கலாம் விடுறா. இல்லைடா, என்னால் முடியல. நான் அவனை ரொம்ப லவ் பண்ணேன்டா. இதை பாரு, அவனுக்காக நான் ரிங்கெல்லாம் வாங்கி வச்சேன் தெரியுமா? இதெல்லாமே வேஸ்ட்டாக போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தேம்பி தேம்பி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்போ லெந்தா அவ்வளோ அழகாக அவனை கம்ஃபர்ட் பண்ணி அவனை அழுக விடாமல் அவனை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறான். இப்போது அந்த கெஃபிடேரியா ஓனர் வராரு. சுகா, சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும்? கஸ்டமர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாரி சார், சாரி. ஏ சரி வா வா, பார்த்துக்கலாம் வா. என்னால் முடியல. சரி வா, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு லெந்தா அவனை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்ருக்காங்க. சுகாவுக்கும் சுத்தமாக மனசே இல்லை. அவன் அப்படியே உடஞ்சி போய் தான் எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சுத்தமாக மனசும் இல்லை. இது ஏன்டா பண்ணுறோம், ஏக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன் நம்ம லைஃப்பில் இப்படியெல்லாம் நடக்குது? நான் ஆசைப்பட்டது அவன் ஒருத்த மட்டும்தான். அவனுமே என் லைஃப்பில் இல்லைன்ற போது நான் ஏன் இதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒழுங்காகவே அந்த வேலையை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான். எப்பயுமே ஒரு சிரித்த முகத்தோட, ஒரு குட்டி ஸ்மைலோட, அவனுக்குள்ளே அவ்வளோ வலி இருந்தாலும் சிரித்த முகத்தோட எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவான். ஆனால் இன்னைக்கு அவன் லவ், அவனுடைய காதல் அவன்கிட்ட இல்லை. அவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதை அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவனுக்குள்ளே எவ்வளோ தான் வலி இருந்தாலும் எப்பயுமே ஒரு சிரித்த முகத்தோடு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்மைல் எங்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் அப்படியே அவன் உலகமே போன மாதிரி அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது லெந்தா, சுகா சுகா என்ன கிளம்பலாண்டா, டைம் ஆச்சு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போகலாம். டே இந்தா இது மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போகலாண்ணா. என்னடா சொல்கிற? டைம் பாரு, ஆல்ரெடி 11:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் என்னால் சுத்தமாக முடியாது. ஆல்ரெடி என்னால் சுத்தமாக முடியலடா. நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கோ. இல்லைடா, ஒரு கஸ்டமர் சொல்ல சொல்ல கேட்காம உள்ளே வந்து உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு இந்த கேக் சாப்பிட்டே ஆகணுமா? இப்போவே சாப்பிடணும் போல இருக்கான். என்னால் முடியலடா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் ஓனர் இதை பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. ஓனர் வேறு நின்றுட்டுருக்காரா. என்னால் முடியல. எனக்கு இந்த கேக் பண்ண தெரியாது, உனக்கு தான் இதை பண்ண தெரியும். அதான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். இது ஒன்று தானே லாஸ்ட்டு, பண்ணி கொடுத்துருவா, வீட்டுக்கு போகலாம். என்னால் முடியலடா. நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கோ. என்னால் சுத்தமாக முடியல. டே நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா, வா இந்தா இது பிடி. என்னடா ஆர்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாரு. பார்த்த அடுத்த செகண்ட் அவர் அப்படியே டிஎஸ் தேங்கி நிற்கிது. ஐஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் அவுட் ஆகிட்டுருக்கு. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. லென், உனக்கு இதை யார் கொடுத்தா? இந்த ஆர்டர் உனக்கு யாரா கொடுத்தா? தோ அந்த 4th டேபிளில் உட்காந்துட்ருக்காரு பாரு, அவர் தான் கொடுத்தாரு. ஏண்டா என்னாச்சு? வந்துட்டியா? என்கிட்ட வந்துட்டியா? என்கிட்ட வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு அந்த 4th டேபிளை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. அந்த 4th டேபிளில் ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காரு. ஃபுல்லாக பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு சுகாவை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. மாஸ்க், கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவரை கவர் பண்ண மாதிரி உட்காந்துட்ருக்காரு. சுகாவை பார்த்துட்டே இருக்காரு. சுகா அப்படியே ஒரு செகண்ட் அந்த டேபிளில் இருக்க அந்த பர்சனை மட்டும்தான் பார்க்குறாரு.
அவருடைய ஐஸ்லேருந்து அப்படியே டீயர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவரால் சுத்தமாக முடியல. அவரால் அங்கே நிற்க கூட முடியல. இப்போ லிண்டா, டேய் என்னாச்சு, வா போய் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கிளம்பலாம், டைம் ஆகுதுல்ல. லின் கிட்ட என்னாலாம் கேக் மேக் பண்ணி தர முடியாது, என்னால் சுத்தமாக முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவனுடைய பேக் எடுத்து போட்டுட்டு வேகமாக அந்த கேஃபிடேரியா விட்டு வெளில போய்கிட்டு இருக்கான். லின் பாட்டுக்கு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். டே நில்லுடா, நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் சுகா அதை கொஞ்சம் கூட காதுலேயே போட்டுக்கல. அவன் பாட்டுக்கு அவனுடைய டீயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்ட்ரீட் ரோடு, யாருமே இல்லாத ஒரு பிளேஸு, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அங்கங்கே ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரீட் லைட்டு. இப்போ தான் மழை பெஞ்சு ஸ்டாப் ஆகிருக்கும். அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிது. மழை பெஞ்சி ஓஞ்சதுக்கப்புறம் அந்த மூன் அந்த மேகத்துக்குள்ளே இருந்து ரொம்ப அழகாக வெளில வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு, நல்லா ஜில்லுன்னு காற்று, அவ்வளோ அழகான கிளைமேட்டில் யூங்கி பாட்டுக்கு அவனுடைய டீயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கான். அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி சுகாக்கும் பின்னாடி ஒரு பர்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் அவனுடைய பேண்ட் பாக்கெட்டில் ஹேண்டை விட்டுக்கிட்டு அவ்வளோ கூலாக பின்னாடியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. யோங்கிக்கு அது ஃபீல் ஆகுது. ஆனாலும் யோங்கி அதை திரும்பி கூட பார்க்கல. அந்த பர்சனை திரும்பி கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு அவனுடைய டீயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு, நான் ஏன் அவனை நினச்சி ஃபீல் பண்ணணும்? என்னோட காதலை புரிஞ்சுக்காதவெல்லாம் அவெல்லாம் ஒரு மனுஷனா? நான் ஏன் அவனுக்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டீயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கான். இப்படியே தான் ரொம்ப தூரம் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. பிளேஸில் நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது. அங்கங்கே ஒவ்வொரு ஸ்ட்ரீட் லைட்டு, அந்த ரோடில் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிது. அவ்வளோ அழகான பிளேஸில் சுகா அப்படியே முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காரு. சுகாவுக்கும் பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த பர்சன் அப்படியே பின்னாடி நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது அந்த பர்சன் சுகாவுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பார். சடனாக ஒரு பிளேஸில் சைலண்ட் ஆகி அப்படியே நின்றுவார். யோங்கி பாட்டுக்கு அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பார். இப்போ தான் அவருக்கு ஃபீல் ஆகுது, அந்த பர்சன் அவங்க நம்ம பின்னாடி வரல அப்படின்றது ஃபீல் ஆகுது. அவன் சடனாக அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். ஸ்டாப் ஆகி நின்றுட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த பர்சன் சுகாவுக்கு பின்னாடி வரல. அவன் நம்ம பின்னாடி வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேக வேகமாக கிட்ட போகிறான். அவ்வளோ கோவத்தோடு போகிறான். போன வேகத்துக்கு செவ்வல்லே ஒன்று கொடுக்குறான். கொடுத்துட்டு, பொறுக்கி நாயே, ஏன்டா என்ன இப்படி பண்ண, ஏன்டா என்னை ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாட்டுக்கு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது அந்த பர்சன் அவனுடைய கேப், மாஸ்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிட்டு, ஏய் வலிக்குதுடா, வலிக்கட்டும்டா, வலிக்கட்டும், இப்போ தான் என் ஞாபகம் உனக்கு வந்ததா? இப்போ தான் உனக்கு என் ஞாபகம் வந்ததா? எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பேன், எத்தனை மெசேஜ் பண்ணியிருப்பேன். இந்த 1 இயரில் ஒரு தடவை கூட நீ என்னை யோசிச்சு பார்க்கவே இல்லைல்ல. நான் மட்டும்தான் உன்னை பைத்தியக்கார மாதிரி லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. பொறுக்கி பொறுக்கி நாய், உன்னை போய் லவ் பண்ண பற்றியா என்ன சொல்லணும்? இவர் சீட்டர், என்னை ஏமாத்திட்ட. நீ சரியான ஏமாத்துக்கார, என்னை ஏமாத்திட்ட. ஏய் அடிச்சுட்டே இருக்க, வலிக்குதுல்ல, வலிக்கட்டும்டா, வலிக்கட்டும், எனக்கு என்ன, எனக்கு இப்படி தானே இருந்திருக்கும். என்னை அழுக வச்சுட்டல்ல, என்னை இன்னைக்கு ரொம்ப அழுக வச்சுட்டல்ல. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? என்ன, ஓ மேரேஜ் இன்விடேஷன் எல்லாம் அடிச்சிட்டியா? அது கொடுத்துட்டு போகலான்னு வந்தியா? எங்க அந்த மேரேஜ் இன்விடேஷனை கூட பார்க்குறேன். என்ன, நான் அங்கே வந்து வேலை ஏதாவது பார்க்கணுமா? சொல்லு, அதையும் பண்ணுறேன். உன்னை லவ் பண்ணல, அதையும் நான் பண்ணுறேன். உனக்காக நான் எல்லாமே பண்ணேன், இதையும் நான் பண்ணுறேன். உன்னோட கல்யாணத்தில் வந்து எல்லா வேலையும் பார்க்குறேன். ஏய் பைத்தியக்கார மாதிரி பேசினா அரைஞ்சிரும் பார்த்துக்கோ. ஓ உனக்கு கோவம் வருதா? உனக்கு கோவம் வருதா? பொறுக்கி, என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா? சொல்லு. இந்த 1 இயர் என்னை விட்டுட்டு போய் 1 இயர் ஆகுது. ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், நான் எத்தனை மெசேஜ் பண்ணியிருப்பேன். நான் இது பண்ணுறேன், இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது இன்னைக்கு மேக் பண்ணேன், எல்லாமே உங்ககிட்ட சொன்னல. ஒரு மெசேஜ், ஒரு கால், என்னை பார்க்கணுன்னு கூட உனக்கு தோணல. உனக்கு எப்படி தோணும்? நீ தான்
உனக்கு ஈக்குவலான ஒரு பையனை தேடி அமைச்சுக்கிட்டல, உனக்கு எப்படி என்ன பார்க்கணுன்னு தோணும்? நான் தான் எங்கள் பைத்தியக்கார மாதிரி உன்னையே நினச்சிக்கிட்டு, நீ எப்போ வருவ, நீ எப்போ என்கிட்ட பேசுவ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. என்னை மிஸ் பண்ணியிருந்தா தானே. அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பர்சன் சுகாவோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணி அந்த லிப்ஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பர்சன் அவ்வளோ அழகாக சுகாவை பேச விடாத மாதிரி அவனுடைய லிப்ஸோட இவனுடைய லிப்ஸை அட்டாச் பண்ணுறான். ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் சுகாவோட அப்பர் லிப் லோயர் லிப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக் பண்ணி அவ்வளோ அழகாக ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கிஸ்ஸில் கொஞ்சம் கூட லஸ்ட்டே தெரியல. நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன், நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்றத அவ்வளோ அழகாக ரொம்ப டீப்பான அந்த லாங்கான அவ்வளோ அழகான அந்த கிஸ்ஸில் அவ்வளோ அழகாக தெரியப்படுத்துகிறாரு. அந்த பிளேஸே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் கீழே நின்றுட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ டீப்பாக ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுகா கிஸ் பண்ணல, அந்த பர்சன் மட்டும்தான் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மூன் வெளிச்சத்தில். அதுவும் அந்த மூனுக்கு மேலே அந்த மேகங்கள் அவ்வளோ அழகாக கவர் பண்ண மாதிரி இருக்குது. அங்கங்கே மழை தண்ணி அந்த ரோட்டில் அப்படியே தேங்கி நிற்கிது. நல்லா ஜில்லுன்னு காற்று, யாருமே இல்லாத ஒரு பிளேஸு, அவ்வளோ அழகான ஒரு பிளேஸில் சுகாவோட லிப்ஸில் ரொம்ப டீப்பாக ரொம்ப லாங்காக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பர்சன். சுகாவோட ஐஸ்லேருந்து அப்படியே டிஎஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. அந்த பர்சனோட ஐஸ்லேருந்து அப்படியே டிஎஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. இப்போ தான் சுகா அந்த பர்சனோட ஐஸையே பார்க்குறாரு. அந்த பர்சனோட ஐஸ் ரொம்ப அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பர்சனோட ஐஸ்லேருந்து டிஎஸ் வந்த அடுத்த செகண்ட் சுகாவுமே அந்த பர்சனோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணுறாரு. கப் பண்ணிட்டு சுகாவுமே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே ரொம்ப டீப்பான ரொம்ப லாங்கான ஒரு கேஸ். ரெண்டு பேர்த்தோட ஐஸ்லேருந்து அப்படியே டிஎஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. இப்போது அந்த கேஸ் அப்படியே ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே போகுது. இப்போ ரெண்டு பேருமே அந்த கிஸ்ஸை விட்ட பெரிய மனசே இல்லாமல் சுகாவோட லிப்ஸ் அந்த பர்சனோட லிப்ஸ்குள்ளே இருந்து அவ்வளோ அழகாக வெளில விடுறாரு. வெளில விட்டுட்டு, என்னடா பேசுகிற? ஆ, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்போது இவ்வளோதான் என்னை புரிஞ்சு வச்சுருக்கியா? ஆ, சொல்ல. ஜிம்மன், அது போதும், நிறுத்து. இவ்வளோதான் என்னை புரிஞ்சு வச்சுருக்கியா? இல்லை அண்ணா, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தெரியுமா? ஏய் ஏய், எதுக்கு இப்போ அழுகிற? என் லைஃபே மொத்தமும் நீ மட்டும்தான் இருந்தேன். ஏன் இப்போ நான் செத்த போயிட்டேன்? ஜிம்மன், என்ன பேசுகிற? இப்போ உன் கண் முன்னாடி தானே நின்றுட்டுருக்கேன். ஆ, ஏண்டா? ரொம்ப பயந்துட்டேன்டா. லவ் யூ. இதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டல்ல? ஏய் ஏய், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜிம்மனோட அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தேன். என்னை விட்டு போக மாட்டல்ல? பயந்துட்டேன்டா. என்னை விட்டு போயிடுவியோன்னு சொல்லிட்டு பயந்துட்டான். ஏய் ஏய் பூனைக்குட்டி, எதுக்கு இப்போ அழுகிற? என் பூனைக்குட்டி அழுதான் நான் தாங்க மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு அழுகிற? இல்லை, எல்லாம் உன்னால தான். உன்னை யார் அவன் கூட க்ளோஸாக நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னது? பாரு, எல்லாரும் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு. க்யூட் கப்பலா? நீங்கள் ரெண்டு பேரும் க்யூட் கப்பலாடா? அப்போ நான் ஏய் ஏய் பூனைக்குட்டி, எனக்கு எப்பயுமே நீ மட்டும்தான். என்னுடைய எல்லாமே உனக்கு மட்டும்தான். ஐ லவ் யூ. புரியுதா? இதுக்கப்புறமும் என் பூனைக்குட்டி எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கு? இல்லை, நீ போய் சொல்கிற. என்னை விட்டு போயிடவே தானே? ஏய்
பைத்தியம் மாதிரி பேசுனா அரைஞ்சிரும் பார்த்துக்கோ. ம், என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆ டீ, அது ஏதோ ரூமர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு, அதை நீ போய் நம்புறியா? ஆ எவனும் நம்புறானா? நீ எதுக்கு இதெல்லாம் நம்பிட்டு இருக்க? அது எல்லாத்தையும் நம்புவியா? இல்லை, நம்பலை. பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இல்லை இல்லைன்னு சொன்னான். அவனுக்கு வேறு வேலை மாரியே இல்லை, எப்போ பார்த்தாலும் மண்டை கழுவுறதே வேலையாக வச்சுருக்கான். என்னவா அவனுக்கு? இல்லை, அவனை பற்றி தப்பாக பேசாத. அப்புறம் அவன் சொன்னான். என்ன சொன்னான்? நீ பெரிய ஆக்டர், பயங்கர ரிச்சான ஒரு பையன், நாளைக்கு அப்பா என்னை வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்னை அப்படியே விட்டுட்டு தானே போவேன்? இல்லை என் கையை பிடிச்சிட்டு போவியா? ஏய் சிம்மன், ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணுறேன். உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் நீ மட்டும்தான் எல்லாமே. புரியுதா? எல்லாமே நீ மட்டும்தான். நாளைக்கே என் அப்பா உன்னை வேணான்னு சொன்னாலும் எனக்கு என் ஃபேமிலியே வேணான்னு சொல்லிட்டு நான் உன் கையை பிடிச்சிட்டு வந்துடுவேன். ஏன் என்னை பார்த்துக்க மாட்டியா? பொறுக்கி. அது உண்மையிலுமே ரூமர் தானே? இல்லை, நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறானோ. உன்னை வேணா செகண்டாக வச்சுக்கவா? பொறுக்கி பொறுக்கி. ஹே பொண்ணுக்குட்டி, என்ன, எனக்கு எப்பயுமே நீ மட்டும்தான். புரியுதா? என் அழகு பொண்டாட்டி, எதுக்கு இப்படி அழுகிற? என் அழகான பொண்டாட்டி அழுது அழுது கண்ணை ரெண்டு பாரு, புசு புசுன்னு அழகா. பார்க்க அப்படி ஆரஞ்சு பழமாட்டோம், இவ்வளோ அழகாக இருக்கா? நான் அழுகிறத பார்த்தா உனக்கு க்யூட்டாக தெரியுதா? என் லைஃபே போச்சுன்னு இருந்தா அந்த அளவுக்கு நல்லா பண்ணுறியா? எதுக்கு என்ன இப்படி பார்க்குற? சரி, ஒய் பொண்ணுக்குட்டி, என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா? சிச்சம்மன், சிச்சம்மன் என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணிக்கலாமா பொண்டாட்டின்னு கேட்டேன். என்னால் உன்னை விட்டு இருக்கவே முடியல. நானும் உன்கிட்ட பேசணும் அப்படி இப்படின்னு நிறைய ஆசை இருக்கு, ஆனால் என்னால் முடியல. ரொம்ப பிஸியாகவே போய்கிட்டு இருக்கு, ரொம்ப டயர்டாக இருக்கு, என்னால் சுத்தமாக முடியல. அதான் முடிவு பண்ணிட்டேன். என்ன போதும், இது வரைக்கும் ஆக்டிங் ஃபீல்டை இதோட விட்டுட்டு உன் கூட வந்துடலான் இருக்கேன். என்னை பார்த்துப்பல்ல? சிம்மன், என்ன பேசிக்கிட்டு இருக்க? அது உனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நீ ஆசைப்பட்ட ஒரு ஃபீல்டு. உன்னை விடல. பொண்ணுக்குட்டி, இதை பாரு, எனக்கு நீ மட்டும்தான். உனக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். புரியுதா? உன்னை பார்க்காத இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆக்டிங் ஃபீல்டு தான் எல்லாமேன்னு இருந்தான். என் அப்பா எவ்வளவோ சொன்னார், எவ்வளவோ மிரட்டினார், சொத்தில் சல்லி பைசா தரமாட்டேன்னு கூட சொன்னார். எதுக்குமே நான் அசரல. எனக்கு என்னோடய ஆக்டிங் ஃபீல்டு தான் முக்கியம்னு சொன்னேன். உன்னை நான் எப்போ பார்த்தனோ, உன்னை நான் எப்போ காதலிக்க ஆரம்பித்தனோ, உன்னை நான் எப்போ என் கையை உன் கையோடு சேர்த்து பிடிக்க ஆரம்பித்தனோ, அப்போவே முடிவு பண்ணிட்டேன், எல்லாத்த விட நீ தான் எனக்கு முக்கியம்னு. நான் உன் கூட சேர்ந்து வாழணும், உன்னை நிறைய காதலிக்கணும், நிறைய 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 காதலிக்கணும். உன் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கணும், அதுலேயும் உன் கண்ணை, குட்டி குட்டி கண்ணை சிரிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும்.
அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. நைட்டு தூங்கும்போது உன் பக்கத்தில் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் போல் ஆசையாக இருக்குது. காலையில் எழுந்திரிக்கும் போது உன் முகத்தை பார்த்துட்டு உன் ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணி குட் மார்னிங் பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை அவ்வளோ அழகாக கொண்டு போகணும்னு ஆசையாக இருக்குது. இதெல்லாமே உன் கூட பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. உன் கூட நான் நிறைய வாழணும், உன்னை நிறைய காதலிக்கணும், உன்னை நிறையா 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 மேக் அவுட் பண்ணணும். பொறுக்கி ஐ லவ் யூ. அதான் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா? நிஜமாவா? ப்ராமிஸாக கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒய் என் செல்ல பொண்டாட்டி, என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? இப்போ நீ யோசிக்கிறத பார்த்தா தான் எனக்கு டவுட்டாக இருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு நீ வேணும். உனக்கு எல்லாம் தோணுச்சோ அது எல்லாமே எனக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. என்ன வீட்டில் வச்சு முடிக்கிறதா? ஜி அது இல்லை. அப்புறம் உன் கூட சேர்ந்து வாழணும், ரொம்ப நாள் வாழணும், உன் கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆசை. என்ன பண்ற பொண்ணுக்குட்டி? என்ன ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு. போதும் இப்படி அழுது மூஞ்ச பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாரு. உனக்கு லவ் மூடு வருதா? நிறையா வருது. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? அம்மா எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனல. ஆமாம், அது யார்? நான் தான். உனக்கு எது இந்த ஃபோட்டோ? அதுவா, ஆஃப்னேஜ் போனல அப்போது அங்கே இருந்தது, அதான் உனக்கு அந்த ஃபோட்டோ அனுப்புனேன். ஏன் என்னாச்சு? ஓ அப்படியா? ஆமாம். நிஜமாவே அது நீ தானா? ஆமாம். ஏன் கேட்குற? இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? எங்ககிட்ட வாயா. எதுக்கு? ஒன்றும் வர மாட்டேன், எங்ககிட்ட வாயா. என்ன சொல்லு? சி பொறுக்கி. எனக்கு அந்த டவுட் இருக்கு, அதான் அடுத்த ஃப்ளைட்டை புக் பண்ணி உன்னை பார்த்து நிஜமாலுமே அங்கே இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பொறுக்கி என்னடா பேசுகிற? உண்மையை சொல்லு, அங்கே நிஜமாலுமே அந்த மூல் இருக்கா? உன் கண்ணு எங்கே போயிருக்கு? ஏன் அங்கே போகிறதுல என்ன தப்பு? எல்லாம் என்னோடது தானே, எனக்கானது தானே, ஏன் பொண்டாட்டி இது, நான் பார்த்து ரசிப்பேன். உனக்கு என்னடா பிரச்சனை? ஒருக்கி சொல்ல, நிஜமாலுமே அங்கே இருக்கா? எவ்வளோ பெருசு இருக்கு? குட்டியாவா பெருசாவா? பொறுக்கி அதை பற்றி கேட்காத. ஏன் நான் கேட்பேன், குட்டியாக இருக்கா பெருசாக இருக்கா? சொல்லு ப்ளீஸ். உன் புருஷன் கேட்குறான்ல, ஒரு வாட்டி சொல்லலாம். எப்படி இருந்தாலும் நாளைக்கு பார்க்க போகிறான்ல, அப்புறம் இப்போவே கேட்குறேன், சொல்லலாம். சொல்ல மாட்டேன் போட. அப்போ நானே பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுற? இல்லை கொஞ்சம் கீழே தானே, அதான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நானே பார்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். பொறுக்கி அந்த இடத்துல மூளை இருக்கிறது நீ எப்படி பார்த்த? ஏண்டா ஃபோட்டோவை தெரிஞ்சு அனுப்புனியா தெரியாமல் தான் அனுப்புனியா? ஏன் என்னாச்சு? என்ன? எல்லாம் டிரான்ஸ்பரட்டாக தெரியுது. அதில் எனக்கு ஒரு மூல் தெரிஞ்சது,
அதான் ஒருக்கி. ஏய், உண்மையை சொல்லு, அந்த இடத்துல இருக்கா? ம், அது இருக்கு தானே? ம், இருக்கு. என்ன சொல்ற? இப்போ வரைக்குமா? ம், குட்டியா இருக்கா பெருசா இருக்கா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. அப்போ என்ன, இதுக்காக தான் வந்தியா? இல்லை, அப்படி இல்லை, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பொய் சொல்லாத. சரி சொல்லு, இன்னைக்கு நம்ம லைஃப்லேயே ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு சொல்லு. அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்குற? என்ன நாள்? என்ன நாள்? உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தடே. ஓ, இல்லையா? ஆ, அப்படின்னா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஏய், ஹாப்பி பிச்சு போடுவேன். என் பர்த்டே இல்லை. ஓ, இல்லையா? ஏய், சாரி, மறந்துட்டேன். கொஞ்சம் பிஸியாக இருந்தேனா, அதை மறந்துட்டேன். ஓ, அப்படியா? என்னையும் மறந்துடு. அப்படியே போயிடு, நான் போகிறேன். ஏய் ஏய் பொண்ணுக்குடி, ஏய் ஏய் பொண்ணுக்குடி, ஐ லவ் யூ டி. ஒன்றும் தேவையில்லை, நான் போகிறேன். ஏய், அப்புறம் நான் அப்படியே போய் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் பார்த்துக்கோ. என் வீட்டில் வேறு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க இவனை கல்யாணம் பண்ணிக்கூடான்னு. அப்புறம் போயிட்டேன்னா திரும்பி வரமாட்டேன். அப்படியே போயிடு, என்கிட்ட வந்துடாத. அப்படியே போயிடு. ஏய் ஏய் பொண்ணுக்குடி, இதை பாருடி, ஐ லவ் யூ. ஒய், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் என் லைஃப்லேயே. இதை நான் எப்படி மறப்பேன்? ஆ, சொல்லு. என்ன அப்படின்னா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே பிரெயினை டச் பண்ணி சொல்கிறான். க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான், ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட. அப்படின்னா என் அழகு ராணியே, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன்டே. அதுவும் உன் கண்ணை பார்த்து, உன் கையை பிடிச்சி லைஃப் லாங் உன்னை காதலிக்கணும், நிறைய காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். என் கூட லைஃப் லாங் வருவியா அப்படின்னு கேட்ட ஒரு நாள். அதுவும் இதே டைம், இதே டேல கேட்டேன். எல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்போ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? உன்னை நிறைய காதலிக்கணும். காதலிக்கலாமா? 2 பேரும் சேர்ந்து லைஃப் லாங் ஒன்றா? என்ன, ஓகேவா இல்லையா? ஏய், அழுகு மூஞ்சி, என்ன எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க? என் அழகு ராணியே, நீ இப்படி அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல? சொல்லு. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன். என்னது? இல்லை, வேலையை விட்டுட்டேன். என்ன, நிஜமாவா? நிஜமாதான். வீட்டில் சொன்னேன், பயங்கரமாக சண்டை போட்டாங்க. வீட்டில் உனக்கு இதுக்கப்புறம் இடம் இல்லைன்ட்டாங்க, வந்துட்டேன். அப்புறம் கம்பெனியில் சொன்னேன், அவங்களும் அப்படி இப்படின்னு பேசினாங்க. அப்புறம் எனக்கு என் பொண்ணுக்குட்டி, என்னோட காதல், என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். இப்போ சொல்லு, என்னை நல்லா பார்த்துப்பியா? அந்த கெஃபிடேரியாவில் வேலை பார்த்து வர சம்பளத்தை வச்சு. நானும் வேலைக்கு போவேன், போக மாட்டேன்னெல்லாம் சொல்ல மாட்டேன், போவேன். ஆனால் கொஞ்சம் லைட்டாக போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். எடுத்துகிட்டு டெய்லியும் உன்னை டேஸ்ட் பண்ணிட்டு நிறையா
நிறைய ஒன்று பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன். ம், ஓகேவா? ஐ லவ் யூ. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்போ வரைக்கும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக சுகா ஹக் பண்ணிக்கிறான். ஜமீனும் அவ்வளோ டைட்டாக பேக் ஹக் பண்ணிக்கிட்டு ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜமீன், ஐ லவ் யூ, என்னை விட்டுற மாட்டல்ல. ஏய், கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம் ம் இப்போ வா. ம் இப்போதான். ம் நிஜமாவா? ஆமாம், இப்போதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ம் சரி, அதுக்கு முன்னாடி ஒன்று. என்னது? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்ன? இல்லைடா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் மட்டும் பார்க்கலாமா? பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்லிட்டு சுகாதா ஜமீனை வேகமாக அடித்து துரத்திக்கிட்டு இருக்கான். ஜமீன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கான். சுகா அப்படியே பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். ஜமீன் அங்கேயே நில்லு, உனக்கு இப்போவே கேட்குதா? ஏய், எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணுறத இப்போவே பண்ணுறாமான்னு கேட்குறேன். 5 இயர்ஸாக என்னை வெயிட் பண்ண வச்சா. 5 இயர்ஸ் இல்லை, 6 இயர்ஸாக என்னை வெயிட் பண்ண வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் எவ்வளோ தான் நான் வெயிட் பண்ணுவான் சொல்லு? ம் அவன் லவ் பண்ண அடுத்த செகண்டே எல்லாத்தையும் தூக்கி போட்டு முடிப்பான். ஆனால் நான் பாரு, எவ்வளோ பெரிய ப்ளே பாயாக இருந்தாலும் உனக்காக, உன்னோட காதலுக்காக, உன்னோட சம்மதம் வேணும்னு சொல்லிட்டு 6 இயர்ஸாக வெயிட் பண்ணேன். சத்தியமாக இதுக்கப்புறம் என்னால் முடியாது. எனக்கு இப்போவே இந்த நிமிஷமே இன்றைக்கே வேணும். தர முடியாது. ஜமீன் அங்கேயே நில்லு, அடி வாங்கிட்டு போ. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினல்ல, நில்லு ஜமீன். அப்படியெல்லாம் நிற்க முடியாது. ஐய், என்ன? இன்றைக்கி நைட்டை ஒரு சின்ன ட்ரையல் மட்டும் பார்த்துட்டு காலையில் கல்யாணம் பண்ணிக்கலாமா? உன்னை அப்படி சுகா அப்படியே ஜிம்மனை துரத்தி அடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிம்மன் அவ்வளோ வேகமாக சுகா கிட்டே வந்து சுகாவோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணுறான். என்னடா பண்ணுறான் பொறுக்கி? என்னடா பண்ணுறான்? அதான் கேட்டல, மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கிட்ட வந்துட்டே இருக்கான். பொறுக்கி என்னடா பண்ணுற? யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்கடா. அவன் பார்த்தா எனக்கு என்ன? ஏன் பொண்டாட்டி, நான் உன்னை கிஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் ஒரு ஆக்டர் கிடையாது. அந்த போஸ்டிங்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். நான் ஒரு சாதாரண ஒரு பையன், அதுவும் என்னோட பூனைக்குட்டியை காதலிக்கிற ஒருத்தன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே கிட்ட வந்து அவனுடைய லிப்ஸை அப்படியே கேப்சர் பண்ணுறான். ரொம்ப அழகாக, ரொம்ப டீப்பாக, ரொம்ப லாங்கான ஒரு கேஸ், அவ்வளோ அழகான ஒரு பிளேஸில், அவ்வளோ டீப்பான ஒரு கேஸ், அந்த அழகான மூன் அந்த மேகத்துக்குள்ளே இருந்து ரொம்ப லைட்டாக அவ்வளோ அழகாக வெளில வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, யாருமே இல்லாத ஒரு ரோடு, 2 பேருமே அவ்வளோ டீப்பாக ரொம்ப லாங்கான ஒரு கேஸ், 2 பேர்த்தோட ஐஸ்லேயும் அவ்வளோ லவ் மட்டுமே இருக்குது. அதில் கொஞ்சம் கூட லஸ்ட் இல்லை. 2 பேர்த்து மேலேயும் அவ்வளோ காதல் 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 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. 2 பேர்த்துக்கும் ஒரு குட்டி ஹை கான்டாக்ட் போகுது. அவ்வளோ அழகாக ஒருத்தரோட ஃபேஸை இன்னொருத்தர் அவ்வளோ அழகாக கப் பண்ணி ரொம்ப லாங்கான ரொம்ப க்யூட்டான ஒரு கிஸ் போய்கிட்டு இருக்கு.
காற்றில் மிதக்கும் இசை போல் உந்தன் காதல் நுழைந்து கொள்வேன். காட்டில் கிடக்கும் இலை போல் என் கூந்தல் கலைத்துச் செல்வாய். இந்த பூமி போதுமா, இன்னும் வேறு வேண்டுமா? நீ பார்த்த பார்வைகள் அது காலவெளியில் காற்று போல கலக்குமே மிதக்குமே.